இச்சபொச்சின் மடை இப்படியான நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி கிட்ட வந்து சாச்சனா வந்து ரொம்பவே வந்து அழுதுட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ எதுக்காக அவங்க அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஷோவில் வந்து நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. என்னால் சுத்தமாக முடியல. நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன், அதை வந்து எல்லாருமே திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே ஆர்ஜே ஆனந்தியும் வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஆமாம் நீ ரொம்ப எஃபோர்ட் போடுற, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீ எஃபோர்ட் போடுற இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கே கப்பு கொடுத்துடலாம் போல தோணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களும் வந்து அழுதுகிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு கத்தி அழுகணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அழுதுரு. இப்போ கன்ஃபெஷன் ரூமில் வந்து கூப்பிடுவாங்க. சாச்சனா வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ கூப்பிடுவாங்க, அங்கே வந்து நீ அழுதுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கு அழுகிறதுக்கு கூட வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாட்டர்டே நடந்ததை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி நான் சாட்டர்டே வந்து பாத்ரூம்குள்ளே போய் நான் அழுகிறேன். அப்போது ஜாக்லின் வந்து என்னை கன்சோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து என்னை வெளியே கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் அழுக வச்சு என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது செம ஷாக்காக இருந்தது. சாச்சனா வந்து இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்து புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஜாக்லின் வந்து எதுக்காக அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க உள்ளே பயங்கரமாக அழுதுட்டுருப்பாங்க. நீ வெளியே வா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே வரதுக்காக அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஆர்ஜே ஆனந்தி பாஸ் பண்ணி, நீ அதை தப்பாக எடுத்துக்காத, அந்த இடத்துல இன்டென்ஷன் வந்து கரெக்டு. நீ உள்ளே அழுதுட்டுருக்க, அப்போ உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயமா தவிர அது வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஆனந்தி வந்து தெளிவாக பேசினாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவோட புரிதல் இந்த கேமில் அண்ட் அவங்க மெச்சூர்டாக யோசிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணுது. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் வந்து நான் மண்டையாட்டுறது கூட, நான் இப்போ வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போது நான் தலையாட்டுறத கூட வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் இந்த வீட்டில்? என்னால் சுத்தமாக முடியல. நானாகவே இல்லை இந்த வீட்டில். என்னால் நடிக்கக்கூட வந்து முடியல. என் சந்தோஷமே இங்கே வந்து போச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீ வந்து ஜெஃப்ரி விஷயத்தெல்லாம் விட்டுரு, நீ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, நீ அவ்வளோ எஃபர்ட் போடுற, நீ போடுற எஃபர்ட்டுக்காகவே உனக்கு கப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அவங்கள பூஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இப்போ லைவில் வந்து போயிட்டு இருந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், பை.